Hi friends, welcome back to my channel friends. நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் friends. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து 2025ல ஒரு லாங் வீடியோ எப்படி நம்ம அப்லோட் பண்றது தான் பார்க்க போறோம். அப்லோட் பண்றது இல்லாத நான் சொல்ற மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பவுமே உங்களோட அந்த வீடியோஸ்ல வந்து வியூஸ் வந்து வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷலி யூடியூப் பிகினர்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு டாபிக் எடுத்து நீங்க வீடியோ பண்றீங்கன்னா அந்த டாபிக் வந்து எப்படி கண்டுபிடிச்சிட்டு நீங்க அதை வீடியோ பண்ணலாம்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். அப்லோட் பண்றதுக்கு அந்த டைட்டில் வந்து நம்ம எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து நம்ம எப்படி வைக்கலாம், அந்த டைட்டில் வந்து வச்சா அதோட வியூஸ் வந்து வருமா வராதா, அதுல வியூவர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோட டைட்டில் வந்து வச்சிடலாம். டைட்டில் வச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அதோட எஸ்இஓ பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைட்டில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். யூடியூபை சேர்த்தது தான் ஒய்டி ஸ்டுடியோ ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை, நான் வந்து யூடியூப் பிகினர்ஸ்க்கு சொல்றேன். அப்படி அந்த ஆப் இல்லை, நீங்க சேனல் ஓப்பன் பண்ணி புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணீங்க பிளே ஸ்டோர்ல. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ற இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா அனலிட்டிக்ஸ்ல போயிட்டு ட்ரெண்ட்ஸ்க்கு போயிடுங்க. ட்ரெண்ட்ஸ் போயிட்டு இங்க எக்ஸ்ப்ளோர் டாபிக் கீழே சர்ச்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சர்ச்ல வந்து போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்ச்ல போயிட்டு நான் எந்த டாபிக் எடுத்து நான் பண்ண போறேனோ அதை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ண போறேன். இப்போ அதே மாதிரி உங்க டாபிக்கும் இதில் அந்த சர்ச் டேர்ம்ல நீங்க வந்து டைப் பண்ணிடுங்க. இப்போ டைப் பண்ணிட்ட உடனே நான் என்ன டாபிக் எடுத்து பண்ண போறேன்னா ஹவு டு அப்லோட் எ லாங் வீடியோ. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, அதே டாபிக் தான் நான் எடுத்து இதில் இது பண்றேன். ஸோ டைப் பண்ண உடனே பாருங்க கீழே வந்து வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் யுவர் வியூவர்ஸ். ஸோ இது வந்து கிளியரா காட்டிச்சு ஒய்டி ஸ்டுடியோ. வியூவர்ஸ் வந்து இதுல வந்து ரொம்ப வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாத வெரி ஹை இன்ட்ரெஸ்டா வந்து இருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து கீழே சர்ச்சட் ஆன் யூடியூப் எப்படியெல்லாம் சர்ச் பண்றாங்கன்னா ஹவு டு அப்லோட் வீடியோஸ் ஆன் யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்றாங்க. ஹவு டு அப்லோட் லாங் வீடியோ ஆன் யூடியூப்னு சர்ச் பண்றாங்க. ஹவு டு அப்லோட் லாங் வீடியோ வித் சாங்னு சர்ச் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் மேலே சர்ச் பண்ணது வந்து ஹவு டு அப்லோட் ஏ லாங் வீடியோன்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணேன். ஸோ கீழே வந்து சர்ச் ஆன் யூடியூப்னா இப்போ எனக்கு வந்து டைட்டில் வந்து கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட வீடியோக்கு நான் டைட்டில் வந்து இதுதான் வைக்க போறேன். ஸோ கீவேர்ட்ஸ் வர மாதிரி 2 டைட்டில் வந்து நம்ம இதுல வந்து சூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழே அதே பேஸ்டு தான் அங்க வீடியோஸ் வந்து வரும். கீழே பாத்தீங்கன்னா வாட்ச்டு ஆன் யூடியூப்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இது எப்படின்னா இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் காட்டும். ஹவு டு அப்லோட் எ லாங் வீடியோஸ் சொல்லி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு வீடியோக்கான டைட்டில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க ஒய்டி ஸ்டுடியோல வந்துருங்க. ஒய்டி ஸ்டுடியோல வந்து இது மாதிரி ஒரு இன்டர்பேஸ் வந்துடும் உங்களுக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளஸ் சிம்பிளை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. மோஸ்ட்லி யாரும் இது மாதிரி அப்லோட் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேலரி வந்துடும். அந்த கேலரியில நீங்க எந்த வீடியோ சூஸ் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா அந்த வீடியோ வந்து ஆட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ ஆட் ஆயிடுச்சு. நம்ம டைட்டில் வந்து கொடுத்துடலாம். ஸோ டைட்டில் வந்து நான் ஒய்டி ஸ்டுடியோல பாருங்க அதே டைட்டில் தான் நான் இதுல கொடுக்க போறேன். ஸோ ஹவு டு அப்லோட் எ லாங் வீடியோ. ரெண்டு கீவேர்ட்ஸ் வர மாதிரி டைட்டில் வந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலயே வந்து கீவேர்ட்ஸும் ஆயிடுச்சு அண்ட் பிளஸ் வந்து இது சர்ச்லயும் வர மாதிரியும் கீவேர்ட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ட்ரெண்ட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம்னா கண்டிப்பா இது சர்ச்லயும் போகும். ஸோ ஹவு டு அப்லோட் எ வீடியோ இன் யூடியூப். இப்போ 2 கீவேர்ட்ஸ் வர மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு அண்ட் பிளஸ் ஆகிற மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசிபிலிட்டி பாருங்க, பப்ளிக் வந்து இருக்கு. பப்ளிக் வந்து எப்பவுமே நீங்க வந்து பண்ணாதீங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், பப்ளிக் வந்து எப்பவுமே பண்ணாதீங்க.
இதை என்ன பண்ணலாம், அன்லிஸ்ட்ல வந்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பப்ளிக்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டான எஸ்இஓ வந்து நம்ம பண்ண முடியாது. நீங்க பப்ளிக்னா அது எல்லாருக்குமே வந்து நோட்டிபிகேஷன் வந்து போயிடும். அண்ட் யூடியூப் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் யூடியூபுக்கே தெரியாத போயிடும் உங்களோட வீடியோ எதை பத்தின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே எடுத்த உடனே பப்ளிக்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. அண்ட் இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லொகேஷன் வந்து இந்தியான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்க தமிழ்நாடுலாம் தமிழ்நாடு கொடுக்கலாம், நான் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கறது தான் அதே மாதிரி கொடுத்துருங்க இந்தியானே. ஸோ லொக்கேஷனும் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் கீழே வந்து அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங் இருக்கு. அண்ட் அலோ ஒன்லி ஆடியோ ரீமிக்ஸிங், நாட் அலோட். இது வந்து உங்க இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ நீங்க கொடுத்துங்க. இப்போ ஏஐல வீடியோ பண்றதுன்னா எஸ்ன்னு, உங்களோட வீடியோ ஏஐ பத்தினா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க கமெண்ட். இதை வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்ப டைட்டில் கொடுத்தாச்சு. டைட்டிலே நம்ம அப்படியே எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோடிங்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ அப்லோடிங் ஆகும் போதே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய்டி ஸ்டுடியோ போயிடலாம். ஒய்டி ஸ்டுடியோ போயிட்டு கரெக்டா எப்படி எஸ்இஓ பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே பாருங்க, விசிபிலிட்டி வந்து பெண்டிங் வருது. இப்போ நம்ம ஒய்டி ஸ்டுடியோக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து கொடுத்துட்டோம். இப்போ டைட்டில் கீழே நம்ம எதை பேஸ்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனோ அதை என்ன உங்க அந்த டாபிக்கோ எதை பேஸ்டு உங்க வீடியோ வந்து நீங்க மேக் பண்றீங்களோ அதை வந்து நீங்க நோட்ஸ்ல வந்து காப்பி பண்ணி வச்சிங்க. காப்பி பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக் வந்து நம்ம கொடுக்க போறோம். இப்போ லாங் வீடியோ ஷார்ட் வீடியோக்கு எப்படி ஹேஷ்டேக் முக்கியமோ அதே மாதிரி லாங் வீடியோக்கு ஹேஷ்டேக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா உங்க சேனலை வந்து க்ரோ ஆகிறதுக்கு உங்க சேனல் க்ரோ ஆகிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ முக்கியமான ஹேஷ்டேக் இதுலயே இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே ஹேஷ்டேக் வந்து நம்ம கொடுத்துடணும். 2-8 ஹேஷ்டேக் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன பண்ணலாம்னா கீவேர்ட்ஸ் வந்து எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீவேர்ட்ஸ் எழுதுறதுக்கு நான் நிறைய வீடியோல சொன்ன மாதிரி ரேபிட் டேக் ஜென்ரேட்டர்லேயே போயிடலாம். ஸோ அதே நம்ம ரேபிட் டேக்ஸ்லேயே போயிட்டு டேக் ஜென்ரேட்டர்ல போயிடலாம். போயிட்டு நம்ம டைட்டில் வந்து டைப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு அப்லோட் ஏ லாங் வீடியோன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண உடனே எல்லா கீவேர்ட்ஸும் கிடைச்சிச்சு. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எழுதிடலாம். எழுதிட்டு இது சில கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹிந்தியில வர கீவேர்ட்ஸை நீங்க வந்து காப்பி பண்ணி இதுல எழுதாதீங்க. ஒன்லி அந்த இங்கிலீஷ்ல இருக்க பாருங்க அது வந்து எழுதுங்க. அது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணோம்னா ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்ன்னு எழுதலாம், இல்லைன்னா ரிலேட்டட் என்கொயரிஸ்ன்னு எழுதலாம், இல்லைன்னா யுவர் குவரிஸ்ன்னு எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எழுதாத நீங்க டைரக்டா இந்த கீவேர்ட்ஸ் எழுதிட்டீங்கன்னா யூடியூப் அல்கரிதம்க்கு வந்து அது ஸ்கேமா தெரியும். ஸோ யூடியூப் வந்து அதனால உங்க வீடியோஸை வந்து ப்ரமோட் பண்ணாது, அப்புறமா வியூஸ் வர ஸ்டாப் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. இப்போ மேல வந்து நான் யுவர் குவரிஸ்ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். இது எழுதுறதுனால உங்களோட அந்த வீடியோஸ் வந்து சர்ச்ல வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டேக்ஸ் வந்து கொடுத்துடலாம். டேக்ஸ் அதே தான் சேம், நம்ம எப்படி இந்த கீவேர்ட்ஸ்ல எழுதணுமோ அதே தான் டேக்ஸ்லயும் நம்ம எழுதணும். பிளஸ் உங்களோட அந்த சேனல் நேமும் வந்து இதுல மென்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல எழுதிடலாம். டேக்ஸ் வந்து மேக்சிமம் ஒரு 7 to 8 டேக்ஸ் வந்து கொடுங்க, ரொம்ப வந்து கொடுக்காதீங்க. இதுவும் வந்து ஸ்கேம்ல தான் போயிடும். ஸோ எதை பேஸ்டு நீங்க வீடியோ பண்றீங்களோ அதை பேஸ்டு டேக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டேக் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து சர்ச்சபிள் டாபிக்ல வந்து வீடியோ பண்றீங்கன்னா இப்போ இது மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணலாம். இப்போ vlog பண்றீங்க இல்லைன்னா ஒரு ஃபேக்ட் சேனல் வந்து பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டில் வந்து அதோட டேக்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது, யோசிப்பீங்க. அதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களோட அந்த vlog பேஸ்டு நீங்க vlogல வந்து என்னென்ன காட்டுறீங்களோ அதை பேஸ்டு வந்து நீங்க டேக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக்ஸும் சரி, டேக்ஸ் எப்படின்னா ரேங்கபிள் டேக்ஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்க, vlogsக்கு அதுவும் தனியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுல டேக்ஸ்ல எப்படின்னா கொடுத்த டேக்ஸே நீங்க திரும்ப திரும்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அது என்னன்னா டூப்ளிகேட் டேக்ஸ் ஆர் நாட் அலௌடுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க டேக் வந்து கொடுத்துட்டீங்க, அதே டேக் நீங்க திரும்ப நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது மாதிரி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நான் டைப் பண்ணதே டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஹவ் டு அப்லோட் ஏ லாங் வீடியோ. ஸோ இது என்ன ஆகும்னா சேவ் வந்து ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதே 500 வேர்ட்ஸ்க்கு மேல நம்ம டேக்ஸ் வந்து கொடுக்க கூடாது. அதில் இது சேவ் ஆகல பாருங்க, எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ நம்ம திரும்ப டேக்ஸ்ல வரலாம். டேக்ஸ்ல வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்துடலாம். இருங்க, எடுத்துட்டு இப்போ சேவ்ன்னு சொல்லிட்டு இங்க காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சேவ்ன்னு நம்ம பண்ணிடலாம். ஸ்டார்டிங்ல நான் நிறைய தடவை இந்த தப்பு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்க பண்ணாதீங்க. கொடுத்த டேக்ஸை கொடுத்துட்டு சேவ் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிடும் சேவ் பண்ணலன்னா. ஸோ ஒன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், டேக்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு பேரு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒய்டில இருந்து வெளியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க சேவ் பண்ணலைன்னா அது திரும்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே அதுல இருக்காது. ஏன்னா யூடியூபர் பிக்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாருமே அந்த தப்பை வந்து பண்ணுவாங்க. நான் பண்ணதுனால உங்களுக்கு அதை வந்து சொல்றேன். எல்லாமே முடிச்சிட்டோம், நம்ம டேக் முடிச்சிட்டோம், டைட்டில் முடிச்சிட்டோம், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ தம்ப்நெயில் வந்து நம்ம கேலரியில இருந்து எந்த தம்ப்நெயில் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த தம்ப்நெயில் வந்து சூஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்டே வந்து தம்ப்நெயில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க. இப்போ இந்த வீடியோ பேஸ்டு எது தம்ப்நெயிலோ அந்த தம்ப்நெயில் வந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்மளோட அந்த வீடியோக்கான SEO வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ விசிபிலிட்டி வந்து அன்லிஸ்ட்ல அப்லோட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா நன்னு வந்திருக்கு. ஸோ எதுவுமே காப்பிரைட் இல்லை, இதுல ரீயூஸ் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூடியூப் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உடனே வந்து அப்லோட் பண்ணாதீங்க. சில டைம்ல ப்ராசஸிங் ஆயிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆன பேர் ஒரு 1 hour கழிச்சு நீங்க உங்களோட வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் அன்லிஸ்ட்லயே வந்து இருக்கட்டும். அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்து நன் இல்லாத காப்பிரைட் கிளைம் இல்லைன்னா வேற ஏதாச்சும் வந்துச்சானா உங்களுக்கு அது சரின்னு சொல்லிட்டு படலைன்னா நீங்க ரீயூஸ் கண்டென்ட் சொல்லிட்டு, காப்பிரைட் கிளைம்னா ஒன்றும் ஆகாது. இப்போ ரீயூஸ் கண்டென்ட் அது மாதிரி வந்துடுச்சானா அந்த வீடியோ வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யூடியூப் பிஃபோராகவே சொல்லிடும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், எப்பவுமே வந்து பப்ளிக் எடுத்த உடனே பப்ளிக் வந்து பண்ணிடாதீங்க. உங்களால அந்த வீடியோக்கான கரெக்ட் SEO வந்து கொடுக்க முடியாது. எப்பவுமே அண்டர்ஸ்ட்ல வந்து அப்லோட் பண்ணி. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். So that's all for today video friends. Till then friends, bye bye, take care, tada.